மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? தமிழக அரசியல் களத்தில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய் இடையான போட்டி சமீப காலமாக பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது. உதயநிதி திமுகவின் இளம் தலைவராகும், தமிழக துணை முதலமைச்சராகவும் உயர்ந்துள்ள நிலையில் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியல் களத்தில் கால் பதித்துள்ளார். இவர்களுக்கு இடையான போட்டி வெறும் தனிப்பட்ட மோதலாக இல்லாமல் தமிழக அரசியலின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு முக்கிய காரணியாக உருவெடுத்துள்ளது. இந்த போட்டியின் பின்னணியில் தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் உளவுத்துறை வாயிலாக நடத்திய ரகசிய சர்வே அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த அறிக்கை விஜயின் கட்சி திமுகவுக்கு ஏற்படுத்தும் தாக்கம், உதயநிதியின் உயர்வு பற்றிய பொதுமக்கள் கருத்து உள்ளிட்டவற்றை விரிவாக ஆராய்கிறது. இந்த ரகசிய அறிக்கையை மையமாக கொண்டு உதயநிதி மற்றும் விஜய் இடையான போட்டி முழுமையாக ஆராய்ந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். வாருங்கள் பார்ப்போம். தமிழக அரசியலில் சினிமா மற்றும் அரசியல் இணைந்து செயல்படுவது புதிதல்ல. எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றனர். விஜய் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக 2024 பிப்ரவரியில் தாவேக கட்சியை தொடங்கினார். அவரது கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு இளைஞர்கள் மற்றும் சமூக நீதி சார்ந்த கொள்கைகளை முன்வைக்கிறது. விஜயின் திரைப்படங்கள் அரசியல் விமர்சனங்களை கொண்டிருந்தாலும் அவரின் அரசியல் நுழைவு திமுகவின் இளம் தலைமையான உதயநிதி ஸ்டாலினுக்கு சவாலாக அமைந்துள்ளது. உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் M.K. ஸ்டாலினின் மகனாக சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர். 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் வென்ற அவர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 2024 செப்டம்பரில் துணை முதல்வராக உயர்த்தப்பட்டார். உதயநிதியின் உயர்வு திமுகவின் வாரிசு அரசியலை வலுப்படுத்தியது. ஆனால் விஜயின் கட்சி தொடக்கம் இதை சவாலாக்கியது. விஜய் தனது முதல் மாநாட்டில் திமுகவை ஊழல் கட்சி என்று விமர்சித்தார். மேலும் திராவிட மாடல் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார். விஜயின் திரைப்படங்கள் குறிப்பாக 2010களுக்கு பிறகு அரசியல் சார்ந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்து செல்லும் ஒரு கருவியாக மாறின. 2017 மெர்சல் திரைப்படத்தில் GST வரி மற்றும் அரசின் கொள்கைகளை விமர்சிக்கும் வசனங்கள் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தின. இதேபோல 2018 சர்க்கார் திரைப்படத்தில் இலவசங்களை எரிக்கும் காட்சி அதிமுகவினரின் கடும் எதிர்ப்பை பெற்றது. இந்த படங்கள் விஜயின் அரசியல் சிந்தனைகளை மறைமுகமாக வெளிப்படுத்தியவை. அவர் தனது கதாபாத்திரங்களை மக்கள் பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் வகையில் வடிவமைத்தார். இது அவரது அரசியல் நோக்கத்திற்கு முன்னோட்டமாக அமைந்தது. விஜய் பெரியார், அம்பேத்கர், காமராஜர் போன்றவர்களை தனது கொள்கை வழிகாட்டியாக அறிவித்து சமூக நீதி, சுயமரியாதை மற்றும் மத நல்லிணக்கத்தை மையமாக கொண்ட தனது அரசியல் பயணத்தை வெளிப்படுத்தினார். மத்திய அரசின் கொள்கைகளை விமர்சித்த அவர் பிளவுவாத அரசியல் செய்பவர்களை தனது கொள்கை எதிரிகளாக குறிப்பிட்டார். விஜய் மக்கள் இயக்கம் என்ற ரசிகர் மன்றமே அரசியலுக்கான அஸ்திவாரம் என்றே சொல்லலாம். விஜயின் அரசியல் பயணத்தின் ஆரம்ப புள்ளியாக 2009ஆம் ஆண்டு அவரது ரசிகர் மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பாக மாற்றியதை கருதலாம். இந்த இயக்கம் ஆரம்பத்தில் சமூக நல பணிகளில் கவனம் செலுத்தியது. மாணவர்களுக்கு கல்வி உதவி, ஏழைகளுக்கு உதவி மற்றும் இப்தார் நோன்பு திறப்பு போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மக்களுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தியது. இந்த இயக்கம் உள்ளாட்சி தேர்தல்களில் சில வெற்றிகளையும் பெற்றது. இது விஜயின் அரசியல் செல்வாக்கை முதலில் வெளிப்படுத்தியது. உதயநிதி விஜயை நீண்டகால நண்பர் என்று அழைத்தாலும் அரசியல் போட்டி தீவிரமடைந்து உள்ளது. இருவருக்கும் இடையான மோதல் 2023 தொடங்கியது. விஜயின் லியோ படம் வெளியாகும் போது உதயநிதி அதை பாராட்டினார். ஆனால் விஜய் அரசியல் நுழைந்த பின் உதயநிதி 2026 திமுக மட்டுமே வெல்லும் என்று எச்சரித்தார். விஜய் பெரியார் கொள்கைகளில் இருந்து விலகி கடவுள் மறுப்பை ஏற்க மாட்டேன் என்று கூறி உதயநிதியின் சனாதன தர்ம விமர்சனத்தை இலக்கு வைத்தார். இது உதயநிதியை பெரியார் வாரிசு என்று நிரூபிக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் அமெரிக்க பயணத்துக்கு முன் உளவுத்துறை வாயிலாக ரகசிய சர்வே ஒன்றை நடத்தினார். இந்த அறிக்கை விஜயின் தாவேக கட்சி திமுகவுக்கு ஏற்படுத்தும் தாக்கம், உதயநிதியின் துணை முதல்வர் நியமனம் பற்றிய பொதுமக்கள் கருத்து, சட்டம் ஒழுங்கு, மத்திய அரசுடன் கூட்டணி உள்ளிட்டவற்றை ஆராய்கிறது. விஜயின் அரசியல் நுழைவு மற்றும் திமுக விமர்சனங்கள் திமுக வாக்கு வங்கியை பாதிக்குமா என்று கேட்கப்பட்டது. அறிக்கை விஜய் 10% வாக்குகளை ஈர்க்கலாம், தீவிர பிரச்சாரம் செய்தால் 12% வரை போகலாம் என்று கூறுகிறது. ஆனால் இது திமுகவின் அடிப்படை வாக்கு வங்கியை பெரிதாக பாதிக்காது. மாறாக எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை பிரிக்கும். விஜயின் செல்வாக்கு இளைஞர்கள் மத்தியில் அதிகம். ஆனால் அது திமுகவின் பாரம்பரிய ஆதரவாளர்களை மாற்றாது. உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்படுவதை பொதுமக்கள் ஆதரிக்கிறார்களா என்று ஆராயப்பட்டது. அறிக்கை பெரிய எதிர்ப்பு இல்லை என்று கூறுகிறது. முதல்வருக்கு தனது துணையை தேர்வு செய்ய உரிமை உள்ளது என்ற கருத்து நிலவுகிறது. உதயநிதியின் இளைஞர் நலத்திட்டங்கள் பாராட்டப்படுகின்றன. சட்டம் ஒழுங்கு, ஊழல் போன்றவை முந்தைய ஆட்சிகளைப் போலவே உள்ளன என்று பொதுமக்கள் கருத்து. மத்திய அரசுடன் கூட்டணி தமிழகத்துக்கு நிதி பெற உதவும் என்றாலும் முறையான கூட்டணி இரு கட்சிகளுக்கும் தீங்கு விளைவிக்கும். எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் பொதுமக்களால் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஸ்டாலின் அமெரிக்க பயணத்துக்கு பின் இந்த அறிக்கை ஆராய்ந்து அரசு மற்றும் கட்சியில் மாற்றங்கள் செய்ய திட்டமிட்டுள்ளார். போட்டியின் தாக்கம் மற்றும் விமர்சனங்கள் இந்த அறிக்கை உதயநிதி vs விஜய் போட்டியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. விஜய் 2025 மேல் வெளியிட்ட அறிக்கையில் ஸ்டாலின் டெல்லி சென்றது குடும்ப பாதுகாப்புக்காக என்று குற்றம் சாட்டினார். இது உதயநிதியை மறைமுகமாக இலக்கு வைத்தது.
உதயநிதி விஜயின் நிகழ்ச்சிகளை சினிமா செய்தி என்று கிண்டலடித்தார். அண்ணாமலை மற்றும் விஜயின் எழுச்சி உதயநிதியை மேலும் கடுமையாக்கியது என்று கூறுகிறது. திமுக அமைச்சர் பொன்முடி உதயநிதியின் படங்கள் சமூக நீதியை பேசுகின்றன, விஜயின் படங்கள் அப்படி இல்லை என்று விமர்சித்தார். விஜயின் ரசிகர்கள் மற்றும் உதயநிதியின் தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் மோதல் தீவிரமடைந்தது. 2026 தேர்தலில் உதயநிதி வர்சஸ் விஜய் நேரடி மோதல் இருக்கலாம் என்று அதிமுக ஊகிக்கிறது. இந்த போட்டி தமிழக இளைஞர்களை பிரிக்கிறது. விஜய் புதிய மாற்றத்தை வாக்குறுதி அளிக்கிறார். உதயநிதி திமுகவின் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறார். விஜயின் செல்வாக்கு 10 - 12% என்றாலும் அது திமுகவை வலுப்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்தலாம். உதயநிதி வர்சஸ் விஜய் போட்டி தமிழக அரசியலில் புதிய அத்தியாயம் என்று அறிக்கை வெளிப்படுத்துகிறது. அது திமுகவுக்கு பெரிய அச்சுறுத்தல். 2026 தேர்தல் இவர்களின் செல்வாக்கை சோதிக்கும். விஜயின் நவீன அணுகுமுறை மற்றும் உதயநிதியின் வாரிசு பின்னணி தமிழக மக்களின் தேர்வை தீர்மானிக்கும். இந்த போட்டி அரசியலில் இளம் தலைமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஆனால் வெற்றி மக்களின் ஆதரவை பொறுத்தே அமையும்.